அண்ணா இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருக்கணும். அந்த அளவுக்கு ஃபாஸ்டா போங்க. சீக்கிரம் போணும், கொஞ்சம் ஃபாஸ்டா. யாழினி தஞ்சாவூர். பாரு எல்லாம் ஒன்னாலதான். ஹலோ, அமைதியா இருங்க. இருங்க, அமைதியா இருங்க. இருங்க இருங்க. எங்க வண்டி ஓட்டுனது டிரைவருங்க. நாங்க என்ன பண்ணுவோம்? எங்களை எதுக்கு சொல்றீங்க? என்னம்மா இப்படி பேசுறீங்க? ஏங்க என்னங்க, கீழே விழுந்தவரே அமைதியா தானே இருக்காரு. நீங்க என்னங்க இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ, வலி தாங்க முடியலையே. ஏதோ தப்பா இருக்கே. ஐயோ, இங்க பாருங்க, டைம் ஆயிடுச்சுங்க. முக்கியமான ஒரு இடத்துக்கு போகணுங்க. நாங்கெல்லாம் வேலை வெட்டி இல்லாம சும்மாவா இருக்கோம்? ஆளை இடிச்சிருக்கீங்க. போலீஸ் வரட்டும், அவங்க வந்து சொல்லட்டும், அப்புறமா நீங்க போங்க. ஐயோ. என்னங்க? அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா, இவருக்கு காயம் சின்னதா தான் இருக்கு. அதுக்கு என்னவோ நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம்ண்ணா. கொஞ்சம் போக விடுங்கண்ணா. எங்களை ஒரு முக்கியமான வேலையா நாங்க போகணும்ண்ணா. என்ன பணக்கார திமிர காட்டுறீங்களா? ஐயோ, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைங்க. என்ன பின்ன வேற என்னங்க எதிர்பார்க்கறீங்க? இடிச்சிட்டு ரொம்ப திமிரா பேசுறீங்க. ஏங்க நான் எங்கங்க இடிச்சேன்? நான் கார்ல பின்னாடி தான் உட்கார்ந்திருந்தேன். யோ, நீயா ஓட்டிட்டு வந்துட்டு பழைய கூட இருக்கிறவங்க மேல போறியா? யாருங்க பழி போட்டா? விஷால், இது என்னவோ எனக்கு பிளான்ட் மாதிரி தெரியுது. அதானே, வழக்கமா இதெல்லாம் நீ தான் பண்ணுவ. இன்னைக்கு இவங்களா? எல்லாம் என் நேரம். என்ன சம்பவம் நடந்தாலும் என்ன மட்டும் மறக்காம திட்டிடுவான். அண்ணா கொஞ்சம் ஸ்பீடா போங்க. நீ கவலைப்படாத, நீ பாட்டுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. ஓகேயா? நீ தான் வின் பண்ணுவ. எஸ் அண்ணா, கொஞ்சம் ஸ்பீடா ஃபாஸ்டா போங்க. இந்த காம்படிஷனோட லாஸ்ட் கண்டஸ்டன்ட் விஷால். ஸ்டேஜுக்கு வாங்க. விஷால் இப்போ மேடைக்கு வரலாம். விஷால், விஷால், அங்க உன் பேரை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சீக்கிரம் போ. அப்படியா? சரி. வாங்க சார், நீங்க தான் போட்டியில கடைசியா பாட போறீங்க. வா. ஆல் தி பெஸ்ட் விஷால். சூப்பரா பண்ணு. இதுக்காக நீ ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிருக்க. போய் கலக்கிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். ஹாய் விஷால், ஆர் யூ ரெடி? ஐ அம் ரெடி. ஆடியன்ஸ்க்கு உங்களை இன்ட்ரோ듀ce பண்ணிக்கோங்க. சார் ப்ளீஸ், அதுக்கு சான்ஸே கிடையாது. நாங்க ஃபுல் செக்யூரிட்டியோட தான் இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம். சார், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நாங்க செக் பண்ணி தான் ஆகணும். இப்படி தகராறு பண்ணாம எல்லாத்தையும் வெளியே போக சொல்லுங்க சார். நிச்சயமா இது ஸ்ரீஜோட வேலையா தான் இருக்கும். போட்டியை கெடுக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணிருக்கா. யோ சார், வெளியே போக சொல்லுங்க. ஓகே சார். எல்லாரும் போங்க. எல்லாரும் வெளியே போங்க. போங்க. சார், ப்ளீஸ் யாரும் போகாதீங்க. ப்ளீஸ் வாங்க போலாம். போங்க. ப்ளீஸ் சார். எல்லாரும் சார், போங்க. ப்ளீஸ் வேண்டாம் சார். சார் ப்ளீஸ் சார், வந்திருக்கிறது ஃபேக் கால் சார். நீங்க கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க ப்ளீஸ். ஏமா, பாம் வச்சிருக்காங்கன்னு கால் வந்திருக்குன்ற ஃபேக் கால்ன்றீங்க. வெளிய போங்க முதல்ல. please, வெளிய போங்கம்மா. இல்ல சார், சொல்றத கேளுங்க. சார் மா, வெளிய வாமா. வந்திருக்கிறது ஃபேக் கால் சார். சார் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். ஷோ. விஷால், தயவு செஞ்சு எந்த காரணத்தை கொண்டும் இந்த ஸ்டேஜ் விட்டு இறங்கிடாத. ஏய் இசை, பாம் இங்க வெடிச்சா என்ன ஆகும்னு தெரியுமா? சார், எனக்கு புரியுது சார். ஆனா இங்க எல்லாரும் கனவோட ஏங்கிட்டு இருக்கறவங்க காம்படிஷனுக்கு வந்திருக்காங்க சார். ஒரு ஃபேக் கால்காக இந்த போட்டியவே கேன்சல் பண்ணிடாதீங்க சார். என்னன்னு விசாரிங்க ப்ளீஸ். சார், அது கண்டிப்பா ஃபேக் இன்ஃபர்மேஷனா தான் சார் இருக்கும். ஏன் சார் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க? ஆமா சார். ஃபேக்கா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க சார். ஒருவேளை நிஜமாவே பாம் வெடிச்சதுன்னா இந்த போட்டியில என்ன இன்னொரு போட்டி வரும். உயிர் போனா வருமா? சார்,
மேடம் இதுக்கு மேல இந்த போட்டியை நடத்த முடியுமான்னு தெரியல. ப்ளீஸ் கேன்சல் பண்றத தவிர எங்களுக்கு வேற வழி தெரியல மேடம். சார் 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 ப்ளீஸ் சார் அப்படி சொல்லாதீங்க சார். சார் முதல்ல விசாரிங்க சார். அது அவனோட கனவு சார். அதெல்லாம் முடியாதும்மா. மா இது உயிர் விஷயம், விளையாடாதீங்க. சார் 100% சொல்றேன் சார், இது ஃபேக் கால் தான் சார். என்ன நம்புங்க சார், கொஞ்சம் விசாரிங்க சார் ப்ளீஸ். நம்ம எதுக்காக கிளம்பி வந்தோமோ அதை முடிக்காம இந்த இடத்தை விட்டு கீழே இறங்க கூடாது விஷால். நான் பாடி கேக்குற நிலைமையில இங்க யாருமே இல்லையே இசை. எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. நான் யாருக்காக பாடுறது? என்ன வேணாலும் நடக்கட்டும் விஷால், உனக்காக நீ பாடு. உன் மனசுல சின்ன வயசுல இருந்து இந்த இசை ஆர்வத்தை நீ எவ்வளவோ வளர்த்திருக்க. மியூசிக்ல நீ பெரிய ஆளா வரணும்னு சொல்லி நீயும் உங்க அம்மாவும் ஆசைப்பட்டீங்கல்ல, அதுக்காகவாவது பாடு விஷால். உன் பாட்டுல சக்தி இருந்ததுன்னா அது எல்லாரையும் கூட்டிட்டு வரும் விஷால். இல்ல இசை, என்னால முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாரு விஷால். இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காது. இப்போ கிடைச்சிருக்கு உனக்கு, அத நழுவ விட்டுறாத. குயில் யாரும் கேட்பாங்கங்கிறதுக்காக கூவாது, ஆனா அதை எல்லாருமே கேட்பாங்க. அதே மாதிரிதான் உன் பாட்டுமே. நீ பாட ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வந்து கேட்பாங்க, ரசிப்பாங்க, கை தட்டுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு விஷால், எல்லாம் சரியாயிடும். நீ பாடு விஷால், பாடு, நீ பாடு விஷால். என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு எதையுமே யோசிக்க வேண்டாம். நம்ம எப்பவுமே ஒரு முயற்சி எடுக்கணும். கண்டிப்பா அதுக்கான வெற்றி நமக்கு கிடைக்கும். இந்த தடவை இந்த மேடை உனக்கானது. இத நீ விட்டுட்டு போயிட்டேன்னா நம்ம வாழ்க்கையில நிச்சயமா இந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. ப்ளீஸ் பாடு, உன்னால முடியும் விஷால், பாடு. உன் குரல்ல சக்தி இருந்தா அங்க போனவங்க எல்லாரும் திரும்பி வருவாங்க. விஷால் இங்க பாரு, இப்போ கால்ல முள்ளு குத்துச்சுன்னா நம்ம நடக்காம இருக்க முடியுமா? அந்த முள்ளை எடுத்து போட்டுட்டு நடப்போம்ல, நடந்துட்டே தானே இருப்போம். அந்த மாதிரிதான் இதுவுமே. என்ன பிரச்சனை வந்தாலும் நீ பாடு விஷால். உன் இசை எல்லாரையும் கூட்டிட்டு வரும். நீ பாடு விஷால், பாடு ப்ளீஸ், பாடு விஷால்.